அரோரா வந்து இன்றைக்கி பார்வதியையும் கமர்தினியும் பற்றி இவங்க விக்ரம் கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க பெட்ரூமில். என்ன சொல்கிறாங்கன்னா, அவள் ரொம்ப ஸ்மார்ட்டு, என்ன பண்ணுறான்னா அவளுக்கு எப்படியாச்சும் கமர்தின் வந்து நாமினேஷனில் வரணும், அவன் மட்டும் நாமினேஷனில் வரலையேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஓப்பன் நாமினேஷனில் பிக் பாஸ் வந்து ஒரு பிளான் பண்ணிட்டாங்க. ஏன்னா சாண்ட்ரா அண்ட் கோ வந்து ஓப்பனாக டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக, அவங்க தப்பை மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பிளான் போட்டு இப்படி விட்டு விட்டு ஓப்பன் நாமினேஷன் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டாங்க. அப்போ ஆப்வியஸ்லி ஏதாச்சும் ஒரு டிஸ்கஷன் வரும். ஸோ சாண்ட்ரா அண்ட் கோவோட தப்பை மறைக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு பிளான் பண்ணி போட்டிருந்தாங்க. ஸோ அப்போ வந்து பார்வதி வந்து எல்லாருக்கிட்டையும் போயிட்டு சொல்லிட்டு இருந்திருக்காங்க போல இருக்குது, கமர்தின் வந்து நாமினேட் ஆகலைன்னு. அதை வந்து அரோரா சொல்கிறாங்க, அவளுக்கு என்னென்னா கமர்தின் நாமினேஷன்லேயும் வரணும், அட் த சேம் டைம் அவள் கமர்தினை நாமினேட் பண்ண மாட்டா. ஏன்னா திருப்பி அவங்க சேர்ந்து பேட்சப் ஆகிறதுக்கு ஒரு சான்ஸ் இருந்ததுன்னா நாமினேட் பண்ணால் அது பிரச்சனை ஆகிடும். ஸோ அவள் கமர்தினை நான் நாமினேட் பண்ணவும் ரெடி இல்லை, அதே நேரம் கமர்தின் அவளுக்கு நாமினேஷனில் வராமல் இருக்கிறதும் நிம்மதி இல்லை, அதுக்கு என்னடா பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தா அப்படின்னு சொல்லிட்டு அரோரா வந்து பார்வதியை பற்றி விக்ரம் கிட்ட சொல்கிறாங்க. அது அப்படியே பொறுமையாக விக்ரம் கேட்குறாரு. கேட்டுட்டு நானே ஒரு நிமிஷம் ஷாக் ஆகிட்டேன், அரோரா இப்படிலாம் கூட பேசுவாங்களான்னு. அதை வந்து விக்ரம் அப்படியே சொல்கிறாரு, அவள் ஸ்மார்ட்டு, நீ அதே மாதிரி ஸ்மார்ட்டு அப்படின்னு சொல்கிறாரு. நான் நினச்சது தான் அவரும் சொல்கிறாரு. உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள்.